ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 304வது தலைப்பு. சிவநாம மகிமை, சிவன் தரும் மகிமை. தொடர்ச்சி. சதிபதி என்பதாகவே தம்பதியை சொல்வதும், சதி என்றாலே ஐடியல் பத்னி என்ற அபிப்பிராயத்தில்தான். ஆச்சாரியால் சதி சதீனாம் அச்சரமே என்கிறார். பதிவிரதைகளுக்குள் முதன்மை ஸ்தானம் கொண்ட சதியே என்று அர்த்தம். அப்படிப்பட்டவள் பிராணத்தியாகம் பண்ணுகிற சந்தர்ப்பத்தில் சொன்னதை விட பெரிய சத்தியமில்லை. அந்த சத்தியத்துக்கு விலையே இல்லை. என்ன சொன்னாள்? யத் துவயக்ஷரம் நாம கிரேரிதம் ருணாம் சக்ருத் பிரசங்காத் அகம் ஆசுஹந்தி தத் பவித்ர கீர்த்திம் தம் அலங்கிய சாசனம் பவான் அஹோ துவேஷ்டி சிவம் சிவேதரஹா. கடைசி வார்த்தை சிவேதரஹா, சிவனுக்கு இதரமானவர், அதாவது சிவனாக இல்லாமல் அதற்கு மாறுபட்டவராக இருக்கிறவர். இப்படி சிவேதரன் என்று அம்பாள் சொல்வது தக்ஷனைத்தான். பவான், தாங்கள் என்று ரொம்ப மரியாதை துவனிக்கிறார் போலவே அவனை கூப்பிடுகிறாள். ஈஸ்வரனே தனக்கு மரியாதை பண்ண வேண்டுமென்று எதிர்பார்ப்பவனாதலால் பரிகாசமாக பவான் என்று சொல்லி அவனை சிவேதரன் என்கிறாள். இதில் நிரம்ப அர்த்த புஷ்டி இருக்கிறது. சிவ என்பதற்கு மங்களமாக சுபமாக இருக்கிற அத்தனையையும் அர்த்தமாக சினானிம்களாக சம்ஸ்கிருத நிகண்டுவான அமரகோஷத்தில் சொல்லி இருக்கிறது. ஸ்வ ஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம். அந்த சிவத்துக்கு இதரனாக ஒருத்தன் இருக்கிறானென்றால் அவன் ஒரு ஸ்ரேயசும் இல்லாதவன், அமங்கள அசுபஸ்வரூபம் என்றுதானே அர்த்தம். அப்பைய தீக்ஷிதர் எழுதியுள்ள அத்வைத கிரந்தம் ஒன்று பரிமளம் என்று பேர். அத்வைதத்தை ஆக்ஷேபிக்கிற ஒருவர் இதற்கு கண்டனம் பண்ணி எழுதினார். இந்த விஷயத்தை அப்பைய தீக்ஷிதர் கேட்டவுடன் மூக்கை பிடித்து கொண்டாராம். பரிமளம் என்றால் நல்ல வாசனை, அதற்கு மாறாக ஒரு புஸ்தகம் என்றால் அதற்கு மூக்கை பிடித்து கொள்ளத்தானே வேண்டும். சிவம், அதாவது பரம மங்களம் பிடிக்காது என்று தக்ஷன் பெருமைப்பட்டு கொண்டால் அவன் ஒரே அமங்களன், அகல்யாணன், அசுபமானவன் என்றுதானே அர்த்தம். தாக்ஷாயணி என்ற பேரே தண்டனை என்று நினைத்தவள் தக்ஷனுக்கு சிவேதரன் என்று பேர் வைத்தே தண்டிக்கிறாள். ஐயையோ, அஹோ, இப்படி சிவனை துவேஷிக்கிற சிவேதரனாயிருக்கிறாயே, ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியாமல் பரம பவித்திரமாயுள்ள கீர்த்தி பொருந்தியவரல்லவா அவர். பவித்திர கீர்த்திம், அவருடைய கட்டளையால் அல்லவா சகல தேவதைகளும் தங்கள் தங்கள் காரியத்தை செய்கிறார்கள். யாரும் அவர் கட்டளையை மீறினதில்லையே. அலங்கிய சாசனம், நீதான் அதிசயமாக அவரை மீறி போக பார்க்கிறவன். இப்படியெல்லாம் அம்பாள் சொல்கிறாள். இது ஸ்லோகத்தின் பின்பாதி. முன்பாதியில்தான் சிவநாமாவின் பெரிய பெருமையை சொல்கிறாள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.